பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் என்பதாக. முகஸ்துதி என்ற கண்ணி த ஸ்னேர் ஆஃப் ஃப்ளாட்டரி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் தன்னுடைய சுயலாபத்திற்காக அப்படி செய்கிறான். முகஸ்துதியின் வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்குள் 2 மனது காணப்படும் என்று சங்கீதம் 12:2 கூறுகிறது. ஒரு மனது புகழ்ச்சியின் வார்த்தைகளை பேசி கேட்கிறவர்களை உசுப்பேற்றும், இன்னொன்று கேட்கிறவனுடைய கால்களுக்கு கண்ணிகளை வைப்பதை பற்றி யோசிக்கும். ஒருவனை உற்சாகப்படுத்துவது என்பதும் முகஸ்துதி செய்வதென்பதும் வெவ்வேறானவை. பர்னபா என்ற பெயரின் அர்த்தம் உற்சாகப்படுத்துகிறவன் என்பதாகும். அவன் சவுல் என்ற பவுலை குறித்து மற்றவர்கள் சந்தேகத்துடன் பார்த்த வேளையில் பர்னபா அவனை உற்சாகப்படுத்தி தைரியத்தோடு அப்போஸ்தலரிடம் அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்தான். பிற்காலத்தில் பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். முகஸ்துதியின் வார்த்தைகள் கேட்பதற்கு இன்பமாயிருக்கும். மேட்டிமையின் இருதயத்தோடு காணப்படுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேனை போல இனிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினவர்களை தங்கள் உள்வட்டத்திற்குள் கொண்டு வந்து நட்பு பாராட்டுவார்கள். அவர்களோடு ஐக்கியமாய் காணப்படுவார்கள். கடைசியில் முகஸ்துதி பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் என்ற நீதிமொழிகள் 26-28 வசனத்தின்படி வேதனையையும் அழிவையும் சந்திப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் முகஸ்துதியின் வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணட்டும். குறிப்பாக ஊழியத்தின் பாதையில் காணப்படுகிறவர்களுடைய தாளந்துகளை வைத்து முகஸ்துதியின் வார்த்தைகளை அவர்களிடம் பேசாதிருங்கள். நீங்கள் அழகாக பாடுகிறீர்கள், ஆழமான செய்திகளை கொடுக்கிறீர்கள், உங்களில் வரங்கள் அதிகமாக கிரியை செய்கிறது என்று பேசி அவர்களை மேட்டுமை என்ற கண்ணியில் சிக்க வைக்காதிருங்கள். எலிஹு என்ற வாலிபன், நான் முகஸ்துதி பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்குனவர் சீக்கிரமாக என்னை எடுத்துக்கொள்வார் என்று யோபு 32:22 கூறினான். இச்சக வார்த்தை என்னும் முகஸ்துதியின் வார்த்தைகளை பேசினால் ஆயுள் குறுகினது என்று மேற்குறிப்பிட்ட கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. மேலும் முகஸ்துதியின் வார்த்தைகளை பேசுவது நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் வைக்கிற அழிவின் கண்ணி என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். தானியேலை வீழ்த்துவதற்கு அவனுக்கு விரோதமாய் மற்ற பிரதானிகள் சதித்திட்டம் தீட்டினார்கள். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆகையால் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று தரியுவிடம் கூறினார்கள். அவனும் அவர்களுடைய முகஸ்துதியின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் மேட்டிமை கொண்டு அந்த சட்டத்திற்கு கையெழுத்து போட்டான். ஆனால் தானியேல் எப்பொழுதும் போல தேவனை நோக்கி 3 வேளை ஜெபித்தான். அது நிமித்தம் சிங்கக்கவியில் போடப்பட்டான். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். கடைசியில் தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்கள் அவர்களுடைய எலும்புகளை நொறுக்கி பட்சித்து போட்டது. அவர்கள் முகஸ்துதி செய்து தங்களுக்கு தாங்களே கண்ணிகளை வைத்தார்கள். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உண்மையான வார்த்தைகளை பேசுவதற்குரிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடும். பிறரை முகஸ்துதி செய்து அவர்களுக்கும் தங்களுக்கும் அழிவை வருவித்து கொள்ளாதபடிக்கு கர்த்ததாமே காத்தருளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். காரிய சித்தியை கட்டளையிடும். உன்னதங்களுக்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளினாலும் நிரப்புவீராக. ஆசீர்வாத மழை இவர்கள் மேல் பெய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.